ஹலோ கைஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் வால்யூம் 2 புக்கை பார்க்கலாம். ஃபஸ்ட் லெசன் வந்து நம்பர் சிஸ்டம், செகண்ட் லெசன் மெஷர்மெண்ட், தேர்ட் லெசன் அல்ஜீப்ரா, ஃபோர்த் லெசன் டைரக்ட் அண்ட் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன், ஃபிஃப்த் லெசன் ஜாமெட்ரி, சிக்ஸ்த் லெசன் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், ஆன்சர்ஸு க்ளோசரி. நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாம். நம்பர் சிஸ்டம்னா நம்மளுக்கு நம்பர் சிஸ்டமில் இன்டீஜர்ஸ் தான் நம்ம நம்பர் சிஸ்டமில் பார்க்க போகிறோம். இன்டீஜர் அது வந்து ஃபோர் டைப்ஸ் ஆஃப் இன்டீஜர்ஸ் ஆர் தேர். addition of integer, subtraction of integer, multiple of integer, division of integer. அது அப்புறம் நம்ம எப்படி இந்த இன்டீஜர்ஸ்னால், நம்ம இன்டீஜர்ஸுன்ற இதை வந்து நம்ம ஆல்ஃபபெட்டில் என்னவா டினோட் பண்ணுவோம்னா ஜட்டுன்னு, ஜஹாலன், ZHLEN. நம்ம வந்து இப்போ கொஷின் பேப்பரில் இன்டீஜர் இஸ் டினோட்டட் பை வாட்டுன்னு கேட்டால் நம்ம இப்படி எழுதணும். ஜட்டுன்னு மட்டும் போட்டாலும் ஓகே தான், இப்படி வேர்டாக எழுதினாலும் ஓகே தான், ஜஹாலன். அப்புறம் சிக்ஸ்த்து மாதிரி தான் நம்பர் லைன் போடுறது தான். அப்புறம் வந்து இதில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்னா ஃபார்முலாஸ் இருக்குது. அப்படியே பாருங்கள், நீங்கள் பார்த்துட்ருங்க, சம் படித்து பாருங்கள், பார்த்துக்கோங்க நீங்களே. அப்படியே பாருங்கள் என்னென்னு. பார்த்துட்டிங்களா? நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபார்முலா, சைன், ரூலு, மல்டிப்புளுக்கு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸே தான், ப்ளஸ் இன்ட்டு மைனஸே தான், மைனஸ் இன்ட்டு மைனஸே தான், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு தான். அடிஷனில் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸே தான், ப்ளஸ் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு பிக் வேல்யூ சைன், மைனஸ் ப்ளஸ் பிக் வேல்யூ சைன், மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸே தான். இதுதான் வந்து இன்டீஜர்ஸோட ரூலு. அப்புறம் வந்து நாம் எப்படி சம் போடுறது, இந்த சைன் ரூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 1 மார்க் 5 மார்க்கில் கூட ரைட் த சைன் ரூல் ஃபார் இன்டீஜர்ஸ் இன் மல்டிபிள் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதை 4த்தையும் எழுதி தான் ஆகணும். இது 5 மார்க்காக கேட்கலாம், 2 மார்க்காக கேட்கலாம், 1 மார்க்காக கேட்கலாம், 3 மார்க்காக கூட கேட்கலாம். அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு, நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட் லெசனில் வேறு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ்னால், மீதி எல்லாம் எக்ஸாம்பிள்ஸு. இந்த சைன் ரூலை வச்சு தான் நம்ம போடவே போகிறோம் சம்மு. ப்ளஸ் இன்ட்டு மைனஸே தான், மைனஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம இதை கிவன் சம் எழுதிக்கிறோம். அப்புறமா அது ப்ளஸ் இன்ட்டு மைனஸு. அப்புறமா நம்ம இங்கே வந்து சைடில் வந்து நம்ம இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன ஆன்சரு, -100 +10. பட் நம்ம இங்கே வந்து மைனஸ் செய்யணும். ஆனால் இங்கே வந்து ப்ளஸ் தான் வரும். ப்ளஸ்ஸு தானே நடுவில் இருக்குது. ஸோ 0 1 அப்படியே 1, ஆனால் மைனஸ் தான் வரும். ஏன்னா இங்கே பிக் வேல்யூ சைன், பிக் வேல்யூனா இப்போ மைனஸில் பிக் வேல்யூவாக இருக்கா, ப்ளஸில் எந்த இதில் பிக் வேல்யூவாக இருக்கோ அந்த சைனு தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். -110 -110 கரெக்ட் ஆன்சர் வந்துடும். அப்புறமா வந்து வேறு அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட் இல்லை. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க்கில் கூட கேட்கலாம், இல்லை 1 மார்க்காக கூட இப்படி டேஷ் போட்டு கேட்கலாம், இல்லை 5 மார்க்காக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண கூட சொல்லலாம்.
இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். -42 ப்ராக்கெட் போட்டுக்கிறாங்களா, ப்ராக்கெட்டு போட்டுட்டு -42 ப்ளஸ்ஸு ஒரு பெரிய ஸ்கொயர் ப்ராக்கெட்டு +15 +15 +15 ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் போட்டு இதை வந்து நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணலாம். பண்ணிவிட்டு -23 இங்கே என்ன டேஷு இங்கே டேஷுன்னு கேட்டுக்கிறாங்க. நம்மளுக்கு இங்கே என்ன வரும்னு தெரியாது. ஏன்னா இங்கே வந்து இங்கே 3த்தையும் கொடுத்துட்டு இங்கே என்ன வரும்னு கேட்டால் நம்மளுக்கு என்ன தெரியும்? நாம் இங்கே வந்து = போட்டு இங்கே இவங்க ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு அதை அப்படி ஆட் பண்ணால் வரும்னு சொல்லலாம். ஆனால் அதுவே நம்ம எந்த வேல்யூவும் கொடுக்காம சும்மா இப்படி ஆட் பண்ணுங்கன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், ஏபிசின்னு பிரிச்சுக்கணும். ஏபிசின்னு பிரிச்சுக்கிட்டா அப்புறம் சொல்லி கொடுக்குறது அந்த பையன் சொல்லி கொடுக்க உபயோகமாக இருக்கும். அங்கே இன்னும் ஏ வந்து இப்படி பிரிச்சுக்கிறோம். அப்போ பியை வந்து என்ன இங்கே வேல்யூவோ அதை எடுத்து போட்டுக்கிறோம், சி என்ன வேல்யூவோ அதை எடுத்து போட்டுக்கிறோம். நம்மளுக்கு இங்கே என்ன வரும்னு தெரியாது. அதனால் இங்கே நடுவில் B15 இருக்குது, இங்கே நடுவில் 15 இருக்குது. அப்போ இதுவும் சேமு. அப்போனா இதுவும் சேமாக தான் வரும் அவ்வளோதான். வரணும்லாம் இல்லை, வரும் அவ்வளோதான். வேறு எந்த நம்பரும் வரத்துக்கு இல்லை. அதனால் A = -42 தான் ஆன்சரு. C = -23 தான் ஆன்சரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செம்ம. ட்ரூ ஆர் ஃபால்ஸில் இது ரொம்ப அடிக்டிவ் இன்ஃபர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ஓரளவுக்கு நம்மளுக்கே தெரியும். -90 + 30 இது தான் வரும். ஃபால்ஸ் -90 + -30 60 தான் வரும். நீங்கள் சொல்லலாம் எப்படி 90 - 30 60 தானே. ஃபால்ஸ் ஏன் ஃபால்ஸுன்னா மைனஸ்ன்னு இங்கே ஒன்று இருக்குது. ஆனால் -90 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -ஏ தான். ப்ளஸ்ஸு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆன்சரும் ப்ளஸில் தான் இருக்குது. -16 இல்லை, +16 +16ஆலும் +16ஆலும் ஒன்று தான். அப்புறமா 30 இங்கே இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -ஏ தான். அப்போ ஆனால் இங்கே வந்து 60 தான் இவங்க ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஆனால் வர வேண்டியது என்னது இதுதான் வரும். ஸோ தட்ஸ் வை இது. அப்புறம் வந்து தென்மலர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. 2 மார்க்கில் கேட்க மாட்டாங்க, வெறும் 3 மார்க்கும் 5 மார்க்கும் மட்டும்தான் கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பேப்பர் 1 என்னன்னு கேட்பாங்க, பேப்பர் 2 என்னன்னு நம்ம கிவனில் எழுதிக்கிட்டு இன்கரெக்ட் ஆன்சரு. அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு -ஏ தான். அப்போ மைனஸில் தான் வேல்யூ வரணும், வேல்யூ ப்ளஸில் தான் வரணும். ஆனால் சாரி மைனஸில் தான் வரணும். ப்ளஸ் இன்ட்டு -ஏ தான், -ஏ தான். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு குவிஸ் காம்படிஷன் ரொம்ப 3 மார்க்லலாம் கேட்க மாட்டாங்க, ஒன்லி 5 மார்க்கில் கேட்பாங்க, இல்லை மேக்ஸிமம் 3 மார்க்கில் கேட்பாங்க. 2 மார்க்லலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் கேட்குறது 2 மார்க்கு அவ்வளோ கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். டீம் ஏ என்னென்னு எழுதிக்கணும், பி என்னென்னு எழுதிக்கணும். அப்புறம் டீம் ஏக்கு அவங்க என்ன இங்கே கொடுத்துருக்காங்களோ ப்ராக்கெட்டில் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். = 30 - 20 +0. நம்மளுக்கு 0 வந்தாலே ப்ளஸில் தான் வரும் ஆன்சரு. ஏன்னா இங்கே -20ன்னு இல்லை, 30 -30ல் 20 போச்சுன்னா தான் கேட்குறாங்க. மைனஸ் வேல்யூ இல்லை இது ஒன்றும். இங்கே நடுவில் -30 - 20 தான் கேட்குறாங்க, எந்த இதுவும் இல்லை. +0வும் வந்திருக்கு. அப்போனா டீம் ஏ 30 - 20 10 + 0 10 தான் அப்படியே வந்துடும். டீம் பி அப்புறம் ப்ராக்கெட்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்புறம் -20 + 30 அப்படியே வச்சுருங்க. 30ல் -20 போச்சுன்னா 0, இங்கே 1 தான் வரும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் தான். இப்போ இப்படி தான் வரும். அப்புறம் டீம் ஏ அண்ட் பி ஆர் போத் ஆர் ஈக்குவல் இஸ் வி கேன் சே இன் எனி ஆர்டர். அப்புறம் இது வந்து ஒரு 2 மார்க் சம்மு, ரொம்ப
இம்பார்ட்டண்ட். இதை வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸாக கேட்டுட்ருக்காங்க. இது 3 மார்க்லையும் 2 மார்க்லையும் 3 இயர்ஸாக பாஸ்ட்டு 3 இயர்ஸாக இந்த கொஸ்டினை 1000 முறை கேட்டுட்டாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரொம்ப ஈஸி தான். என்னென்னா என்ன ப்ராக்கெட்டே ரிமூவ் பண்ணிவிடுங்க. 11 + 7 18, 18 + 10 28, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம LHSன்னு எடுத்துக்கணும், RHSன்னு எடுத்துக்கணும். இப்படி ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அண்டு கொடுத்துட்டு இங்கே ஒரு வேல்யூ கொடுத்தா RHSன்னு ஒன்று LHSன்னு ஒன்று எடுத்துக்கணும். LHSோட ஃபுல் ஃபார்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, RHSோட ஃபுல் ஃபார்ம் ரைட் ஹேண்ட் சைடு. அப்புறம் போத்தார் இதையும் ஆட் பண்ணி பார்க்கணும். RHSஸும் LHSஸும் ஈக்குவலாக வந்தால் போத் ஆர் ஈக்குவல்னு போடுங்க. அப்புறம் இங்கே கொஷினில் வந்து மென்ஷன் த ப்ராப்பர்ட்டின்னு கேட்டால் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டின்னு மென்ஷன் பண்ண கூட கேட்கலன்னா ப்ராப்பர்ட்டி மென்ஷன் பண்ணாதீங்க. இப்படி இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் மென்ஷன் த ப்ராப்பர்ட்டின்னு கேட்டால் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. மீதி இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 2 மார்க்கில் கன்ஃபார்ம் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே. 5 pairs of 2 up to 2னா 1 + 1 2 வரத்துக்கு 5 பேர் கண்டுபிடிங்கன்றாங்க. எப்படிலாம் கூட்டினா 2 வரும்னு. 1 + 1 2, 0 + 2 2. நம்ம இப்படி மட்டும் ஏன் போடணும் அப்படின்னு -4 + 6 மைனஸ் வேல்யூலையும் போடலாம். இப்படி போட்டுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. மீதியெல்லாம் ஓரளவுக்கு சப்மெரின்லாம் ஓரளவுக்கு தான் இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் பார்த்துக்கோங்க. இதுவும் வரலாம். 3 மார்க்கில் வரும். இவ்வளோ அவ்வளோதான். இந்த அமௌண்ட் ஆஃப் சீதா இதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும் நம்மளுக்கு. சப்ராக்ஷனு, பேலன்ஸு இது ரொம்ப ஈஸி. என்ன ஓப்பனிங் பேலன்ஸு, டெபிட்டு, பேலன்ஸ் அமௌண்ட்டே கழிச்சிடணும். கழிச்சா இவ்வளோ அதான் ஆன்சரு. அப்புறம் வந்து இங்கே ஒரு வேல்யூ கொடுக்காம = ஆன்சரை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கொஷினை கொடுத்துட்டு வேல்யூ இங்கே என்ன கண்டுபிடினா நம்ம எக்ஸாக அந்த நம்பரை இப்போ ஃபஸ்ட்டில் இங்கே எக்ஸாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் இம்பார்ட்டண்ட்டு. மீதியெல்லாம் சும்மா ஒன்ஸ் பார்த்துக்கலாம். இந்த மாதிரிலாம் கொஷின் கன்ஃபார்ம் இது 5 மார்க்கில் வருங்க. 5 மார்க் 3 மார்க் 5 மார்க் 3 மார்க் இந்த பேட்டர்னில் தான். இவ்வளோ பெருசு கொஷின் தான், எழுதி தான் ஆகணும். நம்ம வேறு எதுவும் அப்புறமா இந்த ப்ராடக்ட் கண்டுபிடி, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 3 மார்க்கில் வரும். மீதி எல்லாம் அவ்வளோதான். டிவைடு அதெல்லாம் ஈஸி தான், போட்டுடலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஒரு கொஷினை 10 வாட்டி கேட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.